ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து என்னோடய பொண்ணோட பர்த்டே நான் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து அவளோட 7th பர்த்டே. இது வந்து நாங்கள் 2 நாள் செலிப்ரேட் பண்ணோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து சாட்டர்டே வந்து பர்த்டே வந்தது, February 3 பர்த்டே. ஸ்கூலில் வந்து February 3 நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டோம். வீட்டில் வந்து February 3 வந்து ஈவினிங் போல் பார்ட்டி மாதிரி வச்சுருந்தோம். இங்கே கீழே இவளோட ஃப்ரெண்ட்ஸ், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு, திரும்ப எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 ஃபேமிலி, இந்த மாதிரி இது பண்ணியிருந்தோம். கேக்குமே 3 கேக் வெட்டியிருந்தோம் இந்த தடவை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்காக ஒரு கேக் வெட்டியிருந்தோம். செகண்ட் வந்து அவங்க அப்பார்ட்மெண்ட் கிட்ஸ் இருக்காங்கல்ல, கிட்ஸுக்காக ஒரு கேக் வெட்டியிருந்தோம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்க மாதிரி அவங்களுக்காக ஒரு கேக் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேக் வந்து வெட்டியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் நாள் வந்து ஸ்கூலில் உள்ள பர்த்டே எல்லாமே முடிஞ்சுது. இந்த டெக்கரேஷன் எல்லாமே கிட் வாங்கி நானே ரெடி பண்ணது தான். நான் ஏன் இந்த மாதிரி டெக்கரேஷன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீனும் லைட்டும் நம்மளுக்கு பின்னாடி எப்போனாலும் யூஸ் ஆகும். மற்றபடி நம்ம அந்த கலர் பேப்பர் மாதிரி இருக்கிறதெல்லாம் போன தடவை வாங்கியிருந்தேன். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி தூர போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ போன தடவை வந்து யூனிகார்ன் தீமில் வந்து செலிப்ரேட் பண்ணோம். இந்த தடவை வந்து பர்பிள் கலர் தீம் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி பர்பிள் கலர் தான் இருந்தோம். அவளுக்கு ட்ரெஸ்ஸுமே பர்பிள் தான் வாங்கினோம். ஆனால் அந்த ட்ரெஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அதனால தான் திரும்ப ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து வேறு பர்த்டேக்கு நாள் போய் வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து நம்ம ஃபேமிலி கிட். அதே மாதிரி சாப்பாடுமே பார்த்திங்கன்னா, ஃபிஷ் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை அண்டு வெஜிடேரியனுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி, சப்பாத்தி ரொட்டி மட்டும் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். மற்றது எல்லாமே சப்பாத்தி ரொட்டி தவிர, சப்பாத்தி கறி தவிர மற்றது எல்லாமே நான் வீட்டிலே பண்ணேன். இது வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா, ஸ்கூலில் அவளுக்கு செலிப்ரேட் பண்ணும்போது ஸ்கூலில் இந்த மாதிரி ட்ராயிங்லாம் பண்ணியிருந்தாங்க அவளோட நேம் வச்சு. அவங்க ஸ்கூலில் பார்த்திங்கன்னா எல்லாருமே எந்த கிட்ஸுக்கு பர்த்டேயாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க பேரண்ட்ஸை காலையிலே வர சொல்லிடுவாங்க ஒரு 10 o'clock கிட்ட. ஸோ அங்கே வச்சு கேக் வெட்டி, கேக் வந்து கிட்ஸ்க்கு அலோட் கிடையாது, டீச்சர்ஸ்க்கு வந்து கேக் சாப்பிடுவாங்க. மற்றபடி சாக்லேட், அப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம பிள்ளை படிக்கிற கிளாஸில் இருப்பாங்கள்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இவளுக்கும் நிறைய பேர் வந்து அவங்களோட பர்த்டே அப்போ கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி கொடுக்கணும்ல, அதுக்காகவே பிளான் பண்ணி ஸ்கூல்லையும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்கூல்லையும் செலிப்ரேட் பண்ணது. நம்ம கிட்ஸுக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, எல்லாரோட குழந்தைங்களுக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே பண்ணுறாங்க, ஸோ நம்மளுக்கும் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்காக நான் ரிட்டன் கிஃப்ட் என்னென்னு பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல்சேல் கடையில் வந்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக பவுச் அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ எந்தவித டேமேஜ் எதுவுமே இல்லாமல் அழகாக வந்திருந்தது. ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. பேக்கிங்கே ஒரு 2-3 பேக்கிங் வர்ற மாதிரியே பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட் கிட்ஸுக்கும் நான் அது கூடயே சேர்த்து வாங்கிட்டேன், எல்லா கிட்ஸுக்கும் வர்ற மாதிரி. இந்த மாதிரி பவுச் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து 20 rupees அந்த மாதிரி. இதுக்குள்ளே ஸ்கேல், பென்சில், பென் அண்டு ரப்பர்ஸ், கட்டர் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு இதுக்குள்ளே ஒன் சாக்லேட் எல்லாத்துக்கும் வர்ற மாதிரியும் போட்டிருந்தேன். ஸோ டிஃப்ரெண்ட் இதில் இருந்தது. டெடி பியர் இருந்தது, பிரின்சஸ் இருந்தது, டோரா இருந்தது, திரும்ப கார் இருந்தது, அப்படி ஒன்றா இருந்துச்சு. சில பசங்களுக்கு வந்து கேர்ள்ஸுக்கு அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. பசங்களுக்கு வந்து இந்த காரும் டெடி பியர் தான் கொடுக்குற மாதிரி இருந்தது. மற்றபடி யூனிகார்ன் இந்த இதெல்லாம் கேர்ள்ஸுக்கு பிடிச்ச மாதிரியே இருந்தது. பிரின்சஸ் அது எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்கூலுக்கு வந்து 10 காரும், திரும்ப இவங்க 5 காரு, 5 டெடி பியர், அதே மாதிரி 5 இது வந்து மற்றது எடுத்துகிட்டு 20 people ஸ்கூலில் அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு 16 children வீட்டுக்கு வர மாதிரி இருந்தது. அவங்களுக்கும் தனித்தனியாக, கேர்ள்ஸ் தனியாக, பாய்ஸ் தனியாக அந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்துக்கும் அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. இதுதான் டெக்கரேஷன். நம்ம திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் நம்ம அதிகமாக மணி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்காது. இப்போ ஒரு தடவை வாங்கிட்டோன்னா திரும்ப அடுத்த பர்த்டேக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பலூன்ஸ் மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டோன்னா முடிஞ்சுது. மற்றபடி இந்த லைட்ஸு, ஸ்க்ரீனு, ஹாப்பி பர்த்டே இதெல்லாம் நெக்ஸ்ட் பர்த்டே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை நம்ம திரும்ப வாங்குற மாதிரி இருக்காது. ஸோ அதை கனெக்ட் பண்ணி தான் நான் இந்த மாதிரி வாங்கினேன் இந்த தடவை. போன தடவை யூனிகார்ன் அந்த மாதிரி வாங்கினேன். தீம் நல்லா இருந்தது, ஆனால் அதுக்கப்புறமேட்டி உடச்சி போட்டாங்க. அப்புறம் திரும்ப அது ரீயூஸ் பண்ண மாதிரி இல்லைல்ல. இது ரீயூஸும் பண்ணிக்கலாம். திரும்ப அடுத்த பர்த்டே வரும்போது இதுக்கு வேறு என்ன வேணுமோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வாங்கினது. ஸோ கிஃப்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நான் வந்து இந்த கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தேன். இவளுக்கு வந்து இது 7th பர்த்டேங்கிறதுனால 7 கிஃப்ட் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ் ஒன்று வாங்கியிருந்தேன்.
திரும்ப அவளுக்கு அவளோட நேம் போட்டு பிரேஸ்லைட் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு நாள் வெளியே கூப்பிட்டு போயிருந்தேன் ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு. ஸோ அது ஒரு கிஃப்ட் ஆகிட்டு, ஸ்கூலுக்கு வாங்கின அந்த கிட்ஸோட கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வாங்கின ரிட்டன் கிஃப்ட் ஒன்று வரும். திரும்ப அவளோட ட்ரெஸ்ஸு, டெக்கரேஷன், இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து 7 கிஃப்ட்ஸ் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே அவளுக்கு பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு. அது போக வந்தவங்கலாம் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு அவளே சொல்கிறா, கேட்கலாம் வாங்க. Hi guys, today's my birthday. Everyone give me these gifts. I tell the names, okay? This two Donniesh and what something is tell. First, we have this pencil. What pencil, you know? This. We have pen to pen. See the pens. Pen. This pen. This is pen, right? Yeah, this is pen. And you say this have pencil like this pencils, and you want to put in some plants, and you want to in morning you want to put water and they grow up and something that say, and that only. And this is my this is give me Saswat Sarvi. This is the bottle. I like it. And that is give me Hardik Suti. They are together. And see the Mickey Mouse like a drink in school like this, right? Let's tell the dresses. Okay. This is Vaishvik, my friends. There are Barbie, the big Barbie and the small kid. They have hair dye and hairbrush and perfume. And this is 8. There are 8 shoes, and there are 3 dresses. And this is give me Mishu. See, can I wear once? Yeah. See here. You like it? Like this. Like it, I did not wear. Let's see the second one. This is pattern t-shirt. Right? This is pattern t-shirt. I'm a pattern t-shirt now. This will be pattern t-shirt like boys. Yeah, I like it, this. And the pant. And like this bag is so big, I don't need the pants. I want this. And I like it, this one. But they have something to tell us. Smile. I'm smiling. Yeah, that is smile. So many gifts are there. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. And this is one gift. And the Barbie Akka will give me. And this is clip. You like it? This clip is so tight. And this is rubber band. You know, we have 2. And this is rubber band stretchy. And I can put like this. And I'm doing like this. And I will do my hair. And my hair will gone. And this is we keep here. It lightly is loose. And this is the ring. You know, that is the ring. Look at this loose too. You like it? Okay, bye. Okay, bye. இப்படி தாங்க இந்த பர்த்டே முடிஞ்சது. பர்த்டேக்காக நாங்கள் ஃப்ளூயா ஃபியூஷன் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வாங்கின கிஃப்ட்டு தான் இதுவும். பர்த்டே கிஃப்ட்டில் ஒன்று இந்த பிரேஸ்லைட், அவளோட நேம் போட்டது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பர்த்டே வந்து முடிஞ்சிருந்தது. உங்களுக்கு இந்த பர்த்டே பிடிச்சிருந்ததா என்னென்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்து இந்த பர்த்டேக்காக நாம் அவளை ஒரு மியூசிக் ஈவெண்ட் கூப்பிட்டு போயிருந்தோம்ல, அதோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுவும் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.